பார்த்தீங்கன்னா இந்த இடம் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இங்கே தான் இடத்துல உடைச்சல் ஓட்டைகள் எல்லாம் இருக்குது. ஃபைனலாக லோடு ஏற்றி முடிச்சாச்சு. தெரியுதா, ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டேன். ஸோ கூட இன்னொரு நண்பர் வரான்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்ததுக்கப்புறம் தான் தார்பாய் கட்டணும். இப்போதைக்கு மேலே ஒரே ஒரு பெல்ட் மட்டும் போட்டு கட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சைடில் மட்டும், ஏன்னா என்னால் சிங்கிளாக போட முடியாது இல்லையா. ஏன்டா ஒரு தார்பாய் கூட போட முடியல, நீலாம் ஒரு டிரைவரானு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக எனக்கு சில பல பிரச்சனைகள் இருக்கிறனால என்னால் தனியாக தார்பாய் போட முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காகவே நான் கூட ஒருத்தர் வச்சுருப்பேன். அதனால தான் யோசிக்க மாட்டேன், எப்பயுமே யாராவது ஒருத்தர் கூட வச்சுருப்பேன். ஆக்சுவலாக இப்போ என்னென்னா இல்லை எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்படி இருந்தாலும் மிட் நைட் அவர் வந்ததுக்கப்புறம் தான் கிளம்புற மாதிரி இருக்கும். நம்ம நேராக இப்போ மறுபடியும் ரெட் ஹில்ஸ் பக்கமும் போய் வெயிட் பண்ணால் அவர் வருவாப்பில். அவர் கூட்டு அப்படியே கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். எப்படின்றது தெரியல, பார்ப்போம். படப்படான்னு பேச முடியல, என்ன இருட்டாயிடுச்சு. ஆல்ரெடி இன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன்னா அதனால். ஸோ இதில் டெய்லி இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும். ஸோ மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது எங்கே இருக்கேன்னா பொன்னேரியில் தான் இருக்கேன். பொன்னேரியிலேருந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கேன். முடிஞ்சாச்சு. ஸோ வெற்றிகரமாக லோடு ஏற்றிட்டோம். இதுக்கப்புறம் போகிற பிரச்சனையை தான் பார்க்கணும். எனக்கு அந்த ஒரு டயர் மேலே பயமாக இருக்குது. ஸோ போகும்போது அதையும் மாற்றி போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். எப்படின்றத பார்ப்போம். ஸோ மறக்காமல் சேனலில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்டே டியூன். மணி 10:30 ஆகுது. என்னடா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிளம்பலையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கிளம்பியாச்சுங்க. இப்போ எனக்கு பில்லு பார்த்தீங்கன்னா 9:15 தான் வந்தது. அது இல்லாமல் நம்ம கூட வர நண்பர் சொன்னேன் இல்லையா, அவரும் 9:45 தான் பஸ் ஏறினாப்பிள்ளைங்க ரெட் ஹில்ஸுக்கு. ஏறிட்டார். இப்போ தான் ரெட் ஹில்ஸ் பார்த்து வந்துட்டு இருக்காரு. ஸோ நானும் இங்கேருந்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ஒரே கன்ஃபியூஷனில் நிற்கிறேன். ஏன்னா அவர் வர டைமுக்கு இன்கேஸ் பொன்னேரிக்கு பஸ் இருந்ததுன்னா கூட வந்துடலாமே அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா இப்போயே மணி 10:00 போது அவர் வரும்போது பஸ் இருக்காது. அதனால் நான் ரெட் ஹில்ஸ் பக்கம் போகிறது தான் கரெக்ட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கிளம்பிட்டேன், போக போகிறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். சரிண்ணா, என் ஃபுட் பார்த்தீங்களா, காலைல ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்தேன். இப்படியே இன்றைக்கி போயிடலாண்டா, லோடு கிளம்பிடலாண்டான்ற மாதிரி. ஓகே தான் கிளம்புறோம். ஆனால் எனக்கு டபுள் மைண்டடாகவே இருக்குது. என்னமோ தெரில, இந்த லோடு எடுத்ததுலேருந்து காலைல லோடு சொன்னதுலேருந்தே உள்ள ஒரு சந்தோஷம் இருந்தாலும் மனசு ஏதோ 2 மாதிரி யோசிக்க வைக்குது. இப்போ ஃபஸ்ட்டு காலையில் என்ன யோசிச்சுது, இந்த லோடு எடுக்கலாமா வேணாவா. ரெண்டாவது இப்போ என்ன தெரியுமா யோசிச்சுது, நான் லோடு ஏற்றினதுக்கப்புறம் நம்ம போகலாமா டிரைவர் போடலாமா. ஆனால் எனக்கு இருக்க கமிட்மெண்ட்டுக்கு இப்போ நான் தான் போய் ஆகணும். லோடு ஏற்றிட்டேன், சரி ஓகே நம்ம போகணும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கூட தான் பேச்சு துணைக்கு ஒருத்தங்க வராங்கல்ல அப்படின்ற மாதிரியே மைண்டு மாறிடுச்சுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ரீசெண்டாக ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன தெரியுமா எனக்கு தோணுச்சு, வராருல அவர் கூட இன்னொருத்தரை போட்டு அனுப்பிடலாமே, எதுக்கு நம்ம வேறு கஷ்டப்பட்டுக்கிட்டு மீன்ஸ் மனசால ஒரு மாதிரி ஏதோ யோசிக்க வைக்குது. என்னடா அது போகணுமா, ஒரு மாதிரி எக்ஸாக்டாக சொல்லலாம் வீட்டில் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தோணுச்சு. வேறு வழி இல்லைல்ல, இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு நம்ம தான் போயாகணும் போது ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே அஜித்தே, எல்லாத்தையும் ஒரு நட அட்ஜஸ்ட் பண்ணி போ. எப்போவுமே நான் அந்த மாதிரி ஒரு கேப் விட்டு வரேன்னா வீட்டு ஞாபகம் எல்லாருக்கும் வரும் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மாதிரி கேப் விட்டு வரேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு நட 2 நட போயிட்டு வந்துடுவேன். அப்போ நம்மளுக்கு மைண்டு ஓகே வண்டியில் இருக்குன்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் ஹைதராபாடு எங்கே போகணுன்னு போயிடுவேன். வீட்டிலே இருந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வாரம் இருந்தால் கூட இருந்துட்டு வண்டிக்கு வந்தேன்னா எனக்கு மனசே சரி இருக்காது. வீட்டு ஞாபகமாகவே இருக்கும், மைண்டுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நான் இன்னைக்கு அந்த பிளானில் தான் இருந்தேன். சொன்னேன் இல்லையா, கோயம்புத்தூருக்கு லோடு கேட்டுட்டேன், அங்கே தான் போகிற மாதிரி இருந்தேன். அப்படியே மைண்டு மாறிடுச்சு. இந்த ஹைதராபாடு போகலான்ற மாதிரி, சரி நல்ல வாடகை போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படியே வந்துட்டேன்னு கிளம்பிட்டேன். ஆனால் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அதான் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. எனக்கு இது இங்கே இல்லை, ஒங்கோல் போய் திரும்ப வரைக்கும் என் மைண்டில் இது ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படா ஒங்கோல் போய் கீழே திரும்புன்ற மாதிரியே. அப்போ திரும்பினாதான் எனக்கு ஹைதராபாடு பாதி தூரம் வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அது வரைக்கும் என் மைண்டில் இது ஓடிக்கிட்டே இருக்கும். சார் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வீடியோ பார்க்கறது தாண்டி உள்ள சின்ன இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள்லாம் இருக்க தான் செய்யும். அது எனக்காக இருந்தாலும் உங்களுக்காக இருந்தாலும். ஸோ வீடியோ பார்த்து யாரும் பெருசாக ஏமாறாதீங்க. அதே மாதிரி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தால் இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதனால் நானே சொல்லிடுறேன், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இருந்தாலும் சொல்ல தெரியல, என்னால் வார்த்தையால் அதை சொல்ல முடியல, அந்த கஷ்டத்தை பார்த்துப்போம். சரி ஓகே, இப்போ அவர் வந்துட்டு இருக்காப்புல. நம்ம இங்கேருந்து நேரம் தச்சூர் போயிடுவோம். ஃபஸ்ட்டு இன்கேஸ் அவருக்கு பொன்னேரிக்கு பஸ் இருந்ததுன்னா தச்சூரில் அவர் இறங்க சொல்லிவிட்டு நம்ம அப்படியே மாறிக்கலாம். இல்லைனா நம்ம தான் ரெட் ஹில்ஸ் போய் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் கிளம்பலாம். A few moments later. ஸோ ஃபைனலாக சாப்பிட்டு தார்பாய் கட்டியாச்சு. ஆக்சுவலாக நம்ம நண்பர் ஒருத்தர் வராருன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அவரும் வந்துட்டு அப்படி. ஸோ மேலே தான் இருக்கார்.
உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. தார்பாய் கட்டிட்டு அவர் இருட்டில் உட்காந்துட்டு இருக்காப்புல. கீழே வரட்ட வந்தவொடனே இன்டர்வியூ கொடுக்குறேன். என்ன பண்ணோம்? ஸோ உங்கள் மேலே இருக்காரு தலைவரை, கொஞ்சம் ஹாய் மட்டும் காட்டுங்களேன். இருட்டிலேருந்து காட்டுங்க, அப்புறம் கீழே வந்து காட்டுங்க. அப்படியே சும்மா தார்பாயை போட்டு நம்மளுக்கு மேல் மட்டத்துக்கு தான் இருக்கிறனால அப்படியே போட்டு இங்கே ஒரு பெல்ட்டு, இங்கே ஒரு பெல்ட்டு, இங்கே ஒரு பெல்ட்டு, ஒரு 5 பெல்ட் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும். 5 பெல்ட்டை போட்டு கட்டிட்டு பின்னாடி மட்டும் கயிறு போட்டு கட்டிட்டேன். இந்த இப்போ லாங்கில் காட்டுறேன் பாருங்க. பின்னாடி மட்டும் கயிறு போட்டு கட்டிட்டு அதே மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் கயிறு போட்டு கட்டியாச்சு. ஏன்டா மொத்தமாக கட்ட வேண்டியதானே அப்படின்னா, நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, எனக்கு கொஞ்சம் சில பல பிரச்சனைகள் இருக்குன்னு. அதனால் ஃபுல்லாக என்னால் கட்ட முடியாது. நிறைய இடத்துல உடைச்சல் ஓட்டைகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சனால வரல. ஸோ இவர் தான் நம்ம நண்பர், இப்போ தான் நம்ம கூட வரப்போகிறாப்புல. அண்ட் மேபி தெரியல, இதுக்கப்புறம் இவர் ரெகுலராக ஓட்டுவாருன்ற மாதிரி இருக்குது. இந்த வண்டி இவர் தான் ஹைதராபாத் லைனுக்கு இவர் தான் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா காவாலி பக்கம் ரீச் ஆகிட்டோம். என்ன எதுக்காக இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா, காவாலி பக்கம் ரீச் ஆகிட்டோன்றதை தாண்டி நம்ம ராக்கிக்கு லாஸ்ட்டாக ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கிட்ட இருக்கிறோம். அது நினைக்கும் போது இன்னும் அந்த அந்த ஒரு மாதிரி அந்த வைப்பு எப்படி சொல்கிறது, அந்த அந்த பிரச்சனையினுடைய வெளியே அந்த இடத்த பார்க்கும்போது அந்த பிரச்சனை மைண்டு வெளியே சுற்றுற மாதிரி இருக்குது. அன்றைக்கி நான் அந்த ஒரு அன்றைக்கி நான் பார்த்த சின்ன சின்ன கஷ்டங்கள், ஏன்னா திடீர்னு எதுவுமே எதிர்பார்க்காம உடனே நடந்ததா, அந்த ஒரு நேரத்தில் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஐயோ எப்படிதான் எடுப்போம், போட்டுருவோமா, வண்டி லோடுக்கு அனுப்பிடுவோமா, கையில் வேறு பணம் இல்லையே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு யோசனையில் இருந்தேன். அந்த அந்த தருணம் அப்படியே அதெல்லாம் என் மைண்டில் வருது. இப்போ அந்த இடம் பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுது. உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன் பாருங்க. இப்போ ரொம்ப இருட்டு கட்டியிருக்கனால பெருசாகவும் தெரியல, இருந்தாலும் தெரிஞ்ச அந்த இடம் வரைக்கும் காட்டுறேன் பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு சகஜம் தானே, எல்லா லைஃப்லேயும் இது நடக்கிற ஒன்று தானேன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலாக எனக்கு அது புரியுது. இருந்தாலும் நான் இதெல்லாம் இப்போ தானே தாண்டி வரேன் அப்படின்னும் போது என்னால் ஏற்றுக்க முடியல. ஆக்சுவலாக நான் சின்னதாக ஏதாவது ஒரு நாளே என் மைண்டுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கும். இது இவ்வளோ பெருசாக நடந்திருக்கும் போது அதை சுத்தமாக என்னால் மறக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூட பாருங்கள், இப்போ டயர் சரி பண்ணியும் டயரில் பார்த்தீங்கன்னா டங்கு டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அது என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வண்டி ஏறினது என் மைண்டில் உறுத்திக்கிட்டே இருக்குது. அது என்னவா இருக்கும், அது என்ன எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு. அது அதான் சொல்ல முடியாத ஒரு வழி அதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு வண்டி போகுது இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து டயர் மாற்றணும். கரெக்டாக இந்த இடம், இந்த போர்டுங்கெல்லாம் தெரியுதா, உங்களுக்கு தெரியுதான்றது எனக்கு தெரியல. பாருங்க, இந்த இடத்துல தான் வந்து ஆக்சுவலாக டயரை வண்டியை ஓட்டு வந்து இந்த பக்கம் திருப்பி ரைட்டில் தெரியுது பாருங்க, இந்த லாரிங்கில் நிற்கிது பாருங்க. இங்கே வந்து தான் டயரை மாற்றணும் அவனுக்கு ராக்கிக்கு. ஆனால் வண்டி ஆனது பார்த்தீங்கன்னா இந்த இடம் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா வேறு இங்கே தான், இதே இடம் தான், சேம் இதே இடம் தான். சொல்ல முடியாதுங்க. அது எப்படின்னா அது ஒரு கஷ்டமாக போட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் இது ஒரு மெமரியாக இருக்கும்ல. இந்த இடம் பார்க்கும்போது ராக்கிங்க தானே என்னன்னு இப்போ இல்லை, எனக்கு எப்போயா இருந்தாலும் மேபி நான் இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரூட்டுக்கு வரேன் அப்படின்னா கூட எனக்கு இந்த இடம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணும். என்னோட குழந்தைங்கிட்ட கூட நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை என் கூட வேறு யாராவது வந்தாங்க அப்படின்னா கூட, நான் ஒரு வண்டி வச்சுருந்தேன், அந்த வண்டி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி அடிபட்டு டயர் ஃபஸ்ட்டாக இங்கே நின்று நான் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன், அந்த நேரத்தில் என்கிட்ட அந்த பேமெண்ட் இல்லை அப்படி பிளா நிறைய சொல்லுவேன். அதெல்லாம் நல்லா பயங்கரமாக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு என் மைண்டில். எப்படி சொல்கிறது, எரேஸே பண்ண முடியாத அளவுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் நான் இருந்த நிலமை அப்படி. ஸோ அதுக்காக தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். வண்டி தொழிலுக்கு வரீங்க, பேக்கப் கையில் ஏதாவது வச்சுக்கோங்க. இந்த இடத்து பண்ணி இறங்கணும் கொல்லணும்னு எதுவும் பண்ணாதீங்க. எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிற ஒரு எப்போவுமே சொல்கிற ஒன்று தான். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ காவாலி பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. ஸோ காவாலி போயிட்டு ஒரு டீயே சாப்பிட்டு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அங்கே போய் பேசுவோம். ஏன்னா இப்போ நான் பேசுகிறதா என் மைண்டில் ஓடிட்டு இருக்கா, அவரை பேசுகிறேன், கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். ஸோ அங்கே போய் பேசுவோம். ஃபுல்லாக புகை தான். நம்ம சும்மா இப்படி காலை வச்சு எடுத்தாலே கருப்பாயிடும்.